ஒருவருடைய ஜாதகத்தை எப்படி தனிப்பட்ட முறைகளில் ஆய்வு செய்து பலன் சொல்லணும் அப்படிங்கிற தலைப்பில் சார் பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பெறை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். 20வது மாதாந்திர கருத்தரங்கம், அதாவது குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் 20வது மாதாந்திர கருத்தரங்கம். அதாவது இந்த குழுவில் பயணிக்கும் அனைத்து நபர்களும் காளீஸ்வரி மேடம் அவர்களும், பால முருகேஸ்வரர், லட்சுமண் சார் அவர்களும், அதாவது எப்படின்னா குமார் சார், இந்த அனைத்து குழு இந்த குபேர கலச அறக்கட்டளையில் பயணிக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஆனால் இந்த குழு சம்மந்தப்பட்டது எப்படின்னா என்றைக்கும் மேலும் மேலும் ஒரு நல்ல வீழ்ச்சி அடையும், நல்ல முயற்சி எடுக்கிறாங்க. இந்த குழுவில் உள்ள அனைவரும் நல்ல முயற்சி எடுக்கிறாங்க. அதே மாதிரி மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி வாழ்த்துக்கிட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது ஒரு தனிப்பட்ட நபரின் சாதகம். அப்போ தனிப்பட்ட நபரின் சாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்கணம், லக்னாதிபதி, லக்கணத்துக்கு அதாவது லக்கணத்துலேருந்து 12 பாகம், அதை 12 பாவகம் அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஒரு லக்கணத்தை ஒரு தனிப்பட்ட நபரின் சாதகத்தை எடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா லக்கணத்துலேருந்து 12 பாவகம், 12 காரகத்துவம், அதாவது அந்த காரகத்துவம் மெயினாக வந்து சொல்லணும். இது நான் சொல்லக்கூடியது எப்படின்னா சோதிடம் கற்றுக்கூடிய அனைத்து மக்களுக்கும், அனைவர்களுக்கும், சோசியர்களுக்கும் இது பயனாக இருக்கும்னு சொல்கிறேன். அதாவது லக்கணம், ஒரு மனிதனுக்கு வந்து லக்கணத்திலிருந்து பார்த்திங்கன்னா 12 பாவகம். அப்போ அந்த லக்கணத்திலேருந்து 12 பாவகம் காரகத்துவம் மெயினாக தெரியணும், 12 ராசி காரகத்துவம் மெயினாக தெரியணும். அதாவது நான் சாதகம் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுங்க. தெளிவாக இதை வந்து தெளிவாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து பேசிக்காக படிக்கிற கிளாஸ்லேயே நீங்கள் பலன் சொல்லலாம். பேசிக்காக படிக்கிற கிளாஸ்லேயே நீங்கள் பலன் சொல்லலாம். அப்போ எப்படின்னா லக்கணத்திலேருந்து 12 பாவம், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சாதகத்தில் லக்கணத்திலேருந்து 12 பாவகம், 12 பாவத்தை வந்து காரகத்துவம் மெயினாக தெரியணும். எப்படிங்க மேச லக்கணத்துலேருந்து காலபுருஷம் 12ஆம் இடம் மீனமாக வரும். இதையும் இப்போ நம்ம அப்ளை பண்ண தெரியணும். தன்னுடைய தனிப்பட்ட முறையில் சாதகம் இருக்குன்னா அந்த சாதகத்து லக்கணம்னா அந்த லக்கணத்துக்கு எத்தனை 12 கட்டம், 12 பாவத்தை பார்க்கணும். காலபுருஷனுக்கு 12 பாவத்தை நீங்கள் பார்க்கணும். பார்த்து இதை மிக்ஸ் பண்ணணும். அது எப்படின்னா மிக்சிங். இப்போ காலபுருஷனுக்கு 12 பாவம் மீனம் வரும், 12ஆம் இடம். இதே தன்னுடைய ஒரு தனிப்பட்ட நபரின் சாதகத்தில் 12 பாவம் எடுக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி பலன் சொன்னீங்கன்னா தெளிவாக இருக்கும். எப்படிங்க பாவக காரகத்துவம், ராசி காரகத்துவம், அதிபதி காரகத்துவம், இதை வந்து மெயினாக மைண்டில் வச்சுக்கணும். எப்படி மைண்டில் வச்சுக்கணும்? இப்படி மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ 12 கட்டம், 27 நட்சத்திரம், 108 பாதம். அப்போ இந்த 12 பாவம் 12 கட்டத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதை சரம், சிரம், உபயம் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ பலன் எடுக்கிறதுக்கு இதான் மெயின். பலன் எடுக்கிறதுக்கு மெயினாக அப்போ சரம், சிரம், உபயம் இதையும் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டு லக்கணத்திலிருந்து 2ஆம் இடம் லக்கணாதிபதியை யார் பார்க்குறார், லக்கணாதிபதியை யார் பார்க்குறார். அப்போ பாருங்கள், லக்கணாதிபதியை யார் பார்க்குறாருன்னா சூரியன், சந்திரன். அப்போ தேய்புரையில் வந்து அவங்களே பாவகிரகம் தான். சூரியன் சந்திரனும் பாவகிரகம் தான். அப்போ சனியும் சரி, ராகு கேது செவ்வாயும் பாவகிரகம் தான். அப்போ அந்த லக்கணத்தை வந்து இந்த பாவகிரகம் பார்க்குதா அப்படிங்கிறத மெயினாக பார்த்து தான் ஒரு மனிதனுக்கு பலன் எடுக்கணும். லக்கணம் எடுக்கணும். லக்கண புள்ளி என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, லக்கணம் எந்த இடம் உட்காந்துருக்குது, லக்கண புள்ளி என்ன, ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட மனிதனோட சாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்கண புள்ளி என்னவோ அதுதான் அவனோட மைண்ட்லேயே இருக்கும். அவன் அதை தான் ஈங்குவான். அதுதான் எண்ணங்கள், அதுதான் ஆசைகள், அப்படி தான் உருவாகும். அப்போ ஒரு மனிதனோட தனிப்பட்ட லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா லக்கண புள்ளி என்ன, லக்கணாதிபதி யார், லக்கண புள்ளி அதிபதி யார், இதை வந்து மெயினாக நம்ம எடுத்து பேசினாலே கண்டிப்பாக செய்யலாம் அப்படிங்கிறது. இதே பாருங்களேன், இப்போ தேய்பூரில் வந்து சந்திரனும் பாவகிரகம் தான், சூரியனும் பாவகிரகம் தான், ராகு கேது சனி செவ்வாய் எல்லாமே பாவகிரகம் தான். இதை நல்லா வாட்ச் பண்ணணும். நம்ம லக்கணத்தை யார் பார்க்குறாங்க, இந்த பாவகிரகம் பார்க்குதா, அசுவ கிரகம் பார்க்குதா, எப்படிங்கிறது இதை மெயினாக எடுத்து நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். லக்கணாதிபதி எங்கே போயிருக்கிறார், பாவகிரகம் லக்கணத்தை பார்க்குதா பார்க்கலையா, லக்கணாதிபதி எங்கே போயிருக்காரு, அதுதான் மெயினாக பலன் இருக்கணும். ரெண்டாவது வந்து 2ஆம் இடங்கிறது தனம் குடும்பம். ஒரு லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 12 இடம் மீனம், 12 பாவகம் பார்த்தீங்கன்னா மீனம் 12ஆம் இடம் வரும். அதே உங்கள் லக்கணத்துக்கு தனிப்பட்ட மனிதனுடைய லக்கணத்துக்கு 12 பாவத்தையும் பார்க்கணும். அப்போ உங்கள் லக்கணத்துக்கு 12ஆம் இடம் எப்படி, லக்கணம் எப்படி, லக்கணத்துக்கு 2 கூட 2ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்க, பாவகிரகம் பார்க்குதா, சுபகிரகம் பார்க்குதா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன். அவர் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ 2ஆம் இடங்கிறது தனம் குடும்பம் பார்க்கு, ஆரம்ப கல்வியிலும் சொல்லக்கூடாது. இப்போ
2ஆம் இடங்கிறது தன்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்லக்கூடாது. கல்வியிலே பார்த்தீங்கன்னா 2, 4, 9னா உயர்கல்வி. இப்போ 2 கோர்ஸ் முடிக்கிறாரு அப்படின்னா உயர்கல்வி நம்ம மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மனிதன் சாதகம் பார்க்க வராரு, லக்கணம் எப்படி, 2ஆம் இடம் எப்படி, அந்த தனிப்பட்ட மனிதனுடைய அவனுடைய 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி. அப்போ ஆரம்ப கல்விங்கிறது 9த்துக்குள்ளே வரலாம். அப்போ அந்த ஆரம்ப கல்வி அவர் எப்படி படிச்சிருக்காரு, எப்படி படித்து வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் எடுக்கலாம். 2ஆம் இடங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்படி சொல்லக்கூடாது. 2ஆம் இடம் தனம் குடும்ப வாக்குன்னு சொல்லும்போது அவருடைய ஆரம்ப கல்வி எப்படி இருக்குது. அப்புறம் அந்த ஆரம்ப கல்வி எப்படின்னா பார்வையை பார்க்கணும். கிரகங்கள் பார்வை, சுபகிரகம் பார்க்குதா, பாவகிரகம் பார்க்குதா, அவர் எப்படி ஆரம்ப கல்வியில் படித்தாரா, ஒரு ஸ்கூல்லே படித்தாரா 9th 10th வரைக்கும், இல்லை 2 3 ஸ்கூல் மாற்றினாரா, அதையும் எடுத்து கணக்கெடுத்துக்கலாம். ஒரு மனிதனுக்கு வந்து 3ஆம் இடம், 3ஆம் இடங்கிறது தகுதியும் வீரியம். இப்போ தகுதியும் வீரியம்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஆணும் பொண்ணு நம்ம பொருத்தம் பார்க்கும்போதே ஒரு மனிதனுக்கு, அதாவது பெண்ணுக்கு வந்து 3 9 பார்க்கலாம், வீரம் தகுரியம் அப்படின்னு சொல்லலாம். அதே ஒரு ஆண் மகனுக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்க்கணும். 3ஆம் இடங்கிறது தகுதியும் வீரியம் அதெல்லாம் வந்து மெயினாக இருக்கணும். அப்படின்னா அது பொருத்தம் 10க்கு 10 இருந்தாலும் அந்த 3ஆம் இடத்தை வந்து மெயினாக பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அவருக்கு வந்து மேரேஜ் பண்ணால், அதாவது 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்ல முறையில் நீட்டாக ஒரு வாழ்க்கை போகுமா அப்படிங்கிறத அதை எடுத்துக்கணும். பொருத்தம் பார்க்கும்போது இதையும் எடுத்துக்கணும். 4ஆம் இடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு மனை சொல்லக்கூடாது. அந்த 4ஆம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம். இப்போ 4ஆம் இடம்னு சொல்லக்கூடாது எப்படின்னா 4ஆம் இடத்தை சுபகிரகம் பார்க்குதா, பாவகிரகம் பார்க்குதா, மெயினாக வந்து அதை வாட்ச் பண்ணணும். அப்போ தாய் என்ன மாதிரி 4ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 4ஆம் இடத்துக்கு வந்துட்டோம். 4ஆம் இடத்தை சுபகிரகம் தான், அதாவது பாவி பார்க்குறாங்களா, என்ன மாதிரி பார்வை, அந்த இடம் 4ஆம் இடம் எப்படி வருது, காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம் வருது, அதையும் வாட்ச் பண்ணணும். இதை வாட்ச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா தாய் எப்படி இருக்கும், வீடு கட்டலாமா, ஏற்கனவே இந்த சாதகத்துக்கு ஏற்கனவே வீடு கட்டிட்டாங்களா, கட்டலையா, இல்லை இனி மறுபடியும் இப்போ கட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது 4ஆம் இடம் வந்து சொல்லும். அப்போ இந்த 4ஆம் இடத்தை எடுக்கும்போது சுபகிரகம் பார்க்குதா, பாவகிரகம் பார்க்குதா, சுக்கிரனோட பார்வையெல்லாம் மெயினாக இருக்கணும் வீடு சம்மந்தப்பட்டது. 2வது வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் பார்க்கணும். காலபுருஷனுக்கு 4ஆம் இடங்கிறது கடகமாக வருதா, கடகத்தையும் ஒரு பார்வை பார்க்கணும். அந்த கடக அதிபதி சந்திர பகவான் எங்கே இருக்கார், அப்போ வீடு கட்டுறதுக்கு ஓகே ஆகுமா, இவரோட பிறந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடம் எப்படி பண்ணுது, அம்மா எப்படி வீடு வண்டி வாகனம் எப்படி ஓகே ஆகும் அப்படிங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணும். அந்த 4ஆம் இடத்துல வந்து 3 நட்சத்திரம், எந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் வந்து 4ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா, 4 கூடயும் 6ஆம் இடத்துக்கு போனால் தகுதியமாக லோன் போடலாம், எந்த பேங்க்லேயும் போட்டாலும் லோன் ரெடி ஆகும். இதே 4 கூடயும் சொல்லக்கூடாது 12ஆம் இடத்துக்கு போனால் இதெல்லாம் பார்த்து செய்யணும். ஒரு தனிப்பட்ட நபர் சாதகத்தில் இதை தெளிவாக எடுத்துக்கிட்டு லக்கணத்துலேருந்து 12 பாகம் அது என்ன மாதிரி பேசும், என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ 4ஆம் இடம் சொல்லக்கூடாது வீடு சம்மந்தப்பட்டது. அப்போ தாயினுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, எப்படி என்னங்கிறது அந்த மாதிரி மெயினாக எடுத்துக்கணும். 2வது வந்து 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள், குலதெய்வம் சொல்லக்கூடாது 5ஆம் இடம். அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து 5ஆம் இடம் வளர்த்துக்கணும். இப்போ நம்ம சோதிடர் எல்லாருமே சோதிடர் தான். இந்த லக்கணத்துக்கு வந்து லக்கணாதிபதி வளர்த்துருக்கணும் 5ஆம் இடம், 5 9 இதை பார்த்துங்க. 5 9 விட 8ஆம் இடமும் நமக்கு சோசியருக்கு மெயினாக வேணும். 8ஆம் இடம்னா என்ன, 8ஆம் இடம் தான் நம்ம தேடலே இருக்கிறோம். தேடல் இப்போல்லாம் மீடியா வந்துருச்சு அல்லவா. இப்போ மொபைலு, இன்டர்நெட்டு, 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் நம்ம தேடிகிட்டே தானே இருக்கிறோம். இன்னும் தேட வந்துகிட்டே தான் இருக்குது. அது 8ஆம் இடம் தேடல். சரி, 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்தன் சொல்லக்கூடாது. அப்போ குழந்தையும் சம்மந்தப்படுது. லக்கணாதிபதியே 5க்கு போயிட்டாருன்னு வச்சுக்க, குலதெய்வம் கோயில்னால் அவருக்கு உயிராக இருக்கும். அப்போ அந்த குலதெய்வம் கோயில் கட்டுறதுலே, அந்த குலதெய்வம் கோயில் வேலை பார்க்குறதுலே, வீட்டுக்கே செலவுக்கே காசு இல்லைனாலும் சரி அந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்டதுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுவார். பப்ளிக்கில் மக்களை கூப்பிடுவார், பங்காளி வகையில் கூப்பிடுவார். அந்த குலதெய்வம் தொகைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதிலேயே இருப்பார் மைண்டு. குடும்பத்துக்கூட ஃபேமிலி பார்க்க மாட்டார். அதாவது லக்கணாதிபதி 5க்கு போயிட்டாலே 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரி, அந்த 5ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்கன்னு மெயினாக பார்க்கணும். பாவகிரகம் பார்க்குதா, அப்போ தேய்புரையில் வந்து சந்திரனும், அதாவது சந்திரனும் சூரியனும் பாவகிரகம், இது வளர்புறையா தேய்புறையா, அந்த 5ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்க, அப்போ சுபகிரகம் பார்க்குதா, கோயில் வேலை சம்மந்தப்பட்டு நல்லா இருக்குமா, நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கும், அப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும் அப்படி சொல்லலாம். இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடம் ஃபஸ்ட்டு குழந்தை, அப்போ கருக்கலைதா இல்லை அது 2ஆம் குழந்தை பிறந்திருக்கா, 2வதுனா 7ஆம் இடம் பார்க்கணும். அப்போ ஒரு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் ஃபஸ்ட்டு குழந்தையும் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம். அதே நேரத்துக்கு 7ஆம் இடங்கிறது 2வது குழந்தை. 2வது குழந்தை பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள், ஃப்ரெண்டாக இருப்பார், நண்பர் மாதிரி இருப்பார். இந்த ஃபஸ்ட்டு குழந்தை நம்மளை கேமரா பார்க்குற மாதிரி பார்க்கும், ஒரு மாதிரி பார்க்கும். அப்போ நமக்கு என்ன செய்கிறாரு, செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு அம்மாவும் ஒரு பார்ப்பாக்கும், அப்பாவும் ஒரு பார்ப்பாக்கும். அந்த ஃபஸ்ட்டு குழந்தை. 2வது குழந்தை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி பழகும். நானும் நிறையா சாதகம் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி 2ஆம் இடம் 7ஆம் இடம் ஆயிடுச்சா, 7ஆம் இடம் நண்பர் கூட்டாளி, ஃப்ரெண்டு மாதிரி பேசும், ஃப்ரெண்டு மாதிரி எதாவது ஓப்பனாக கேட்கும், எனக்கு இது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும். அது 2ஆம் குழந்தை அப்படிங்கிறது. 6ஆம் இடங்கிறது நோய் கடன் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த 6ஆம் இடத்தை பாவகிரகம் பார்க்குதா, சுபகிரகம் பார்க்குதா. 6ஆம் இடத்தை வந்து சுபகிரகம் பார்த்தாலே என்ன சொல்லுது, இப்போ வேலைக்கு ஒரு ஸ்டாஃப் வேலைக்கு போகிறாங்க பார்த்திங்கன்னா, வேலையில் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, நான் கரூரில் டெக்ஸ்டைலில் பார்த்துக்கிறேங்க, 40 வருஷம் 30 வருஷம் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பார்த்துருக்கேன். 6ஆம் இடம்
6 கூடை வந்து 9ஆம் இடத்துல நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு. ஆனால் 6ஆம் இடத்துல நல்ல கிரகம் பார்க்குது. 40 வருஷம் டெக்ஸில் ஒர்க் பண்ணவரே எனக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. 40 வருஷம் 35 வருஷம் எப்படி பாருங்கள், அப்படியே இருப்பார், அங்கேயே இருப்பார். ஆனால் அவரோட ஃபேமிலிக்கு அந்த டெக்ஸுக்காரங்க எல்லாமே செய்வாங்க. வீடு வாசல் எல்லாமே, பசங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. பாருங்களேன், அவருடைய சாதகம் 6ஆம் இடம். 6ஆம் இடம்லாம் நம்ம சரின்னு சொல்லுவோம். 6ஆம் இடங்கிறது எதிரி, நோய், கடன் சொல்கிறோம். அப்போ அந்த 6ஆம் இடம் நல்ல அதாவது சுபகிரகம் பார்க்கும்போது அந்த 6 கூடயும் நல்ல நிலைமையில் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த 6ஆம் இடம் அந்த வேலை சம்மந்தப்பட்டது. இதே பாருங்கள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் சூரியன் செவ்வாய் இன்வால்வ் கவர்மெண்ட் அதிகாரி, கவர்மெண்ட் ஸ்டாஃபு அதெல்லாம் சொல்லலாம். 6ஆம் இடம் நல்லா இருந்தாலே. 7ஆம் இடம் சொல்லக்கூடாது நண்பர் கூட்டாளின்னு சொல்லக்கூடாது. 7ஆம் இடம் நண்பர் கூட்டாளி. 7ஆம் இடம் சொல்லக்கூடாது பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. 7ஆம் இடத்துல ராகு இருந்து அப்போ அந்த சாதகரோட லக்கணத்தில் கேது இருந்தால் அந்த மனைவிக்கு அந்த கணவர் கட்டுப்பட்டு தான் வாழணும். கட்டுப்பட்டு போனால் வாழ்க்கை செய்க்கும், இல்லைன்னா 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் தான். அப்போ 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குது. ராகு வந்து 7ஆம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வால்வ் ஆகணும். இப்போ சாதகம் பார்க்கக்கூடிய நபர் எல்லாருமே நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ வந்து மெயினாக என்னங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் மெயின். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதகத்தை எடுத்தால் 2 தாரம் 3 தாரம் இப்படி தான் கணக்கு போயிட்டுருக்கு. இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, லக்கணத்தில் கேது இருக்கா, 7ஆம் இடத்துல ராகு இருக்கா, 7ஆம் இடத்துல கேது இருக்கா, லக்கணத்தில் ராகு இருக்கா, இதை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மெயினாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. அந்த ராகு இருக்கும்போது வந்து அது என்ன நட்சத்திரம் இருக்காரு. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் உள்ள சாதகத்தை போய் தெளிவாக கேட்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன திசை புத்தி போடுது, லக்கணத்தில் ராகு இருக்கா, கேது இருக்கா, மனைவிகிட்ட விட்டு கொடுத்து போகலாமா, இல்லை கணவர்கிட்ட மனைவி விட்டு கொடுத்து போகணுமான்னு இதை தெரிஞ்சுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு விவாகரத்து கோர்ட்டு கேஸே வராது. இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்க, ஒரு நபர் வராரு, நான் பார்ட்னர் சேர்த்திக்கலாம்னு பார்க்குறேங்க, ஒரு ஃபைனான்ஸ் பார்ட்னரு, ஒரு தொழில் சம்மந்தப்பட்டதில் சேர்த்திக்கலாம்னு கேட்குறாரு. நான்லாம் என்ன பொதுவாக சொல்லுவேன், பார்ட்னர் 10 பேர் சாதம் கொண்டு வாங்க. உங்கள் லக்கணத்துக்கு இதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கா, 11, 7, 5 இப்படி உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் நீங்கள் இணைச்சிக்கங்க. இதே சரியில்லாத சாதகமாக இருந்தால் வேண்டாம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எப்படிங்க பார்ட்னர்கிட்ட போய் சாதகம் கேட்குறது, டேட்டா பர்த் டைம் ஆஃப் பர்த் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்படிலாம் நான் நிறையா ஃபைனான்ஸு பார்ட்னர்ஸ் டெக்ஸில் நான் சேர்த்து வச்சுக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு முதல் போட்டு செய்கிறோம், பார்ட்னர் போட்டு செய்கிறோம். அந்த பார்ட்னரோட சாதகத்தெல்லாம் மெயினாக பார்த்துட்டு செஞ்சால் வாழ்க்கையில் செய்யலாம். பார்ட்னர்னால் வரக்கூடிய பகை சம்மந்தப்பட்டதெல்லாம் விலகி போகலாம். ஏன்னா இது ஆரம்ப காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட்னர் ஃபைனான்ஸு டெக்ஸி சம்மந்தப்பட்டலாம் போட்டு ஏகப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறாங்க. ஏன் அது தேவையா? 10 பேர் பார்ட்னர் சரிங்களாப்பா, 10 பேர் சாதம் கொடுங்க. அப்போ யார் மேனேஜராக இருக்கிறீங்க அவங்களோட சாதத்தை பாருங்கள், பூராமே அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே ஆனால் வைங்க, இல்லை வேறு பார்ட்னர் சேர்த்துட்டு போங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை செய்யும், நீங்களும் சொத்து சுகம் சேர்த்திக்கலாம். இல்லை நான் என் இஷ்டப்படி என் நண்பர் கூட்டாளின்னு சேர்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் என்ன செய்யும் தெரியுமா, திடீர்னு பார்த்தா சண்டைக்காரண்ட கொண்டு விடும், சில பார்த்தா நட்பாக கொண்டு சேர்த்தும். நம்ம நேரம் நம்ம சாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ன நடக்கும்னு நடக்கும். இன்றைக்கி சண்டை கட்டணும்னா சண்டை கட்டி தான் ஆகணும். நல்ல நட்பு பழகணும்னா நல்ல நட்போடு இருக்க முடியும். அதனால தான் சொல்லுது, அந்த 10 பேர் இப்போ நீங்கள் பார்ட்னரை சேர்த்துற யாராக இருந்தாலும் சாதத்தை பார்த்து சேர்த்துங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்யும் அப்படி சொல்கிறேன். 8ஆம் இடம் சொல்லக்கூடாது ஆயில் சம்மந்தப்பட்டது. 8ஆம் இடம் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ சில பேர்லாம் வந்து வயசானவங்க டெக்ஸுக்காரங்களாம் கேட்பாங்க, எங்கள் ஒய்ஃபுக்கு முன்னாடி நான் போயிடுவேன்னா எங்கள் ஒய்ஃபும் போயிருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சாதத்திலம்பாங்க. ஆனால் சாதங்கள்லாம் அவங்களுக்கு இருக்காதுங்க. பேரன் சாதி பேத்தி சாதத்தில் கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த பேரன் பேத்தி சாதத்தில் அப்பாரா அப்பாயா அப்படின்னு கணக்கெடுத்து அது 8ஆம் இடத்தை 8க்கு 3ஆம் இடம். இப்போ பாருங்க, 8க்கு 3ஆம் இடம் பார்த்தாலே ஆயிலாம்மா நீ ரொம்ப நாளைக்கு இருப்பம்மா, உங்கள் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். ஏன்னா அது ரெண்டையும் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அப்போ ஆயில் சம்மந்தப்படுது. இப்போ நம்ம சோசியம் சாஸ்திரம்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் தான் வரும். 8ஆம் இடம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். 8ஆம் இடத்துல தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடத்தை வந்து தப்பாகவும் நினைக்கக்கூடாதுங்க. இப்போ 3, 6, 8, 12 தப்பான இடமும் சொல்ல முடியாதுங்க. சில சாதகம்லாம் பார்த்தா சப்போர்ட் பண்ணுது, நல்ல வழிமுறை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து 8, 12 வந்து குறைன்னு சொல்ல முடியாது. அது நல்லா முறையாக வந்து பார்க்கணும், அது எப்படி என்னங்கிறது அப்படின்னு. சரி, 8ஆம் இடம்னா ஆயில் சம்மந்தப்பட்டது. அதில் வந்து இல்லைங்களா, அதாவது 7 கூட 2ஆம் இடத்துல உட்காந்தா மனைவினால் வருமானம் வருங்க. மனைவி சம்பாரித்து போடுவாங்க. அவர் வந்து கணவர் வீட்டில் அவங்க வெளியில் கொண்டு விட்டுட்டு வர்றது, கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நான் நிறையா பார்த்துக்கிறேன். அப்போ 8ஆம் இடம் 7 கூட 2ஆம் இடத்துலாம் வருமானம் சம்மந்தப்பட்டது மனைவினால் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 9ஆம் இடங்கிறது அயன சயனம் போகும், தாத்தா சம்மந்தப்பட்டது, அப்பா வகையில் வந்து அவங்க வகைராவில் சொத்து என்ன இருக்குது ஏது அப்படிங்கிறத 9ஆம் இடத்தை பார்க்கலாம். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது தொழில் சம்மந்தப்பட்டது. ஆமாம், 10ஆம் இடம் வந்து மெயினாக வந்து எப்படின்னாங்க, இப்போ வந்து நம்ம கருமா இப்போ சாதகம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் வச்சு தான் நம்ம சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். நமக்கு வந்து 10ஆம் இடம் வேலை செய்யுது. 10, 5 அதாவது 10, 5 கூடி வந்தால் சாஸ்திரம் நல்லாயிருக்கும். 2ஆம் இடம் வந்து வாக்குஸ்தானம் மெயினாக இருக்கணும், வாக்குஸ்தானமும் நல்லா இருக்கணும். அதாவது வந்து 5, 10 இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆனால் சோதிடம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும்.
மெயினாக வந்து கர்மான்னு சொல்கிறோம். நமக்கு எப்படின்னா 2-3 திசையே போயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ நமக்கு வந்து 10 கூடிய திசை எப்போ வருதோ நமக்கு கர்மா அன்றைக்கி தான் நம்ம சம்பாதிக்கிற காசு 4 காசு நிற்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லா திசையும் இப்போ 4 திசை ஓடுது 3 திசை ஓடுதுன்னா உங்களுக்கு 10ஆம் திசையை மெயினாக பார்க்கணும். உங்களுக்கு தொழிலுக்கு 10ஆம் இடம் 1-5-9 கூட பார்க்கலாம், 10ஆம் இடத்த திசையை பார்க்கலாம். இதுதாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பொதுவாக வந்து 3-6-8 திசை வருதுன்னு வச்சுங்க, கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக தான் அது இன்வால்வ் ஆகணும். அந்த நேரத்தில் தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்போ தான் நம்மளை மாதிரி சோசியேட்டை பார்த்து நீங்கள் எதாவது செய்யுங்க. இப்போ தொழில் பண்ணுறதாலும் சரி, எந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, வீடு வண்டி வாகனம் கார் வாங்குறதாலும் சரி, மெயினாக வந்து இன்றைக்கெலாம் வந்து கலியுகங்க. எல்லாரும் எல்லா ஊர்லேயும் எல்லாரும் சோசியேட் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து செஞ்சுட்டு செய்யுங்க. ஆனால் நான் நிறையா பார்த்ததில் பார்த்திங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் வச்சுலாம் பார்ட்னரு மேனேஜரு எல்லாமே சாப்பிட்டு போயிடுவார். கடைசியில் பார்த்தா இருக்கிறவங்க அந்த 10 பேருமே ரொம்ப சிக்கத்தில் 2 பேருக்கு 3 பேர் தான் காசு கிடைக்கும். மீதியெல்லாம் வந்து ரொம்ப கோர்ட்டு கேஸ் நினைக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு தான் 10 பேர் பார்ட்னர் சேர்த்திங்களா, எத்தனை பேர் பார்ட்னராக சேர்த்துங்க. அவங்க சாதகத்தை மேனேஜ்மெண்ட் யார், அவங்க யார் பேரில் ஆர்சி போடுறீங்க அதை பார்த்து கம்பல் பண்ணி சேர்த்துங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து எப்படின்னா உல்லாசம் சந்தோஷம். இப்போ எங்கள்கிட்ட சாதகம் பார்க்குறவர் ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க ஐயா நான் கல்யாண மண்டபம் கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் ஒரு விஐபி, நம்ம எங்கள்கிட்ட தொடரில் இருக்கார், ரொம்ப வருஷமாக தொடரில் இருக்கார். அப்போ அந்த கல்யாண மண்டபம் கட்டுறேன்னா எப்படின்னு சொல்லுங்கள், 11ஆம் இடம், அதாவது 10-11 இன்வால்வ் ஆகணும். புரியுங்களா? இந்த உல்லாசம் கேளிக்கை லாட்ஜு ஹோட்டல் பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க 3 ஸ்டார் இந்த மாதிரி பெரிய ஹோட்டலில் தான் அந்த அந்த அவருடைய அந்த ஹோட்டல் நிலம் யார் பேரில் இருக்கோ அவருடைய சாதத்தில் பாருங்கள் 10-11 அதை இன்வால்வ் ஆகும். 10-11 இன்வால்வ் ஆகும். அந்த மாதிரி 10-11 2 இன்னும் ஆகும். அவர் அந்த மாதிரி சாதகம் பெரிய விஐபி சாதகம் நானும் பார்த்துருக்குறேன். அவர் ஒரு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க. அதாவது வந்து இப்போ அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிங்க உங்கள் சாதகத்தை கொண்டு வாங்க. என்ன இல்லைங்க, அது எங்கள் பாட்டன் பேரில் இருக்குது. அப்படியே சரி உங்கள் பையன் சாதத்தை கொண்டு வாங்க, இல்லை உங்கள் சாதத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு உங்கள் பாட்டனை பிடிச்சி எடுத்து கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவர் வெயிட்டிங்கில் இருக்கார். அப்போ 11ஆம் இடம் சொல்லக்கூடாது உல்லாசம் சந்தோஷம். இப்போ நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ்னு சொல்லும்போதுக்கு நமக்கு வந்து ஏடிஎம் கார்டு இருக்குது, பாஸ்புக் எல்லாமே. நான்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 பேங்கில் வச்சுக்கிறேன். அப்போ எங்கிட்ட துட்டு இருக்குமா இல்லையாங்கிறது என்னுடைய சாதத்தில் 11ஆம் இடத்தை பார்த்தா வந்துடும். ஏன்னா 2-11 எனக்கு வருமானம் வருதா, 10ஆம் இடத்தை பாருங்கள், 10ஆம் இடத்துல வருமானம் வருதா, 2 வருதா, 11 இதையும் பார்த்தீங்கன்னாலும் சரி நம்ம பேரில் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது சரி அப்படின்னு பார்க்கலாம். அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதகத்தில் வந்துங்க 11ஆம் இடம் எந்த திசை. இப்போ காலபுருஷனுக்கு 1-2 இப்போ கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு ஒரு திசை இருக்குது. அந்த 11ஆம் இடம் வந்து எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் பேங்க் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேங்க் பேலன்ஸ் எப்போவும் நிற்கும். ஏன் எப்படி சொல்கிறேன்னா, இப்படி தாங்க நான் 2-3 பேங்கில் அக்கௌண்ட் இருக்கேன், எந்த பேங்க்லேயும் காசு இருக்காது. எனக்கு வந்து ஃபோன்பே கியூபில் பணம் வரும், அப்போ நம்ம எடுத்துருவேன். நான் இதே கணக்குப்பட்டு ஏன் நம்மகிட்டயே காசு நிற்க மாட்டேன்னு பார்த்து எனக்கு செவ்வாய் தெற்கு பார்க்க இருக்காருங்க. இப்போ 9 நவக்கிரகத்தில் பாருங்கள், சனி பகவான் மேற்கு இருப்பார். அப்படி ஒரு கணக்கு அந்த 9 நவக்கிரகத்தில் கிரகத்தை பாருங்கள். அந்த உங்கள் சாதகத்தில் 9 நவக்கிரகம் எங்கே இருக்கோ அந்த திசை பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பணம். இன்னும் பாருங்கள், நான் டெபாசிட் பண்ணினேன் ஃபஸ்ட்டு ஒரு 10, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சேன். இந்த பணம் எடுக்கவே இல்லைன்னு போய் நாங்கள் பக்கம் போகிறதில்ல. பணம் போட தான் போவேன், ஆனால் எடுக்க போக மாட்டேன். அப்புறம் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் அது எங்கள் பையன் கூட கேட்பா, அப்படி அப்போ எவ்வளோ இருக்குன்னு போய் பாட்டு வரலாம்ப்பா, அப்படி இருக்கட்டும்ப்பா டைம், அது போய் பார்க்குறதுக்கே டைம் இல்லை, ஆனால் போட்டோன்னே வந்துடுவேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் சாதகத்தில் நவக்கிரகம் எங்கே இருக்குது. அப்போ நவக்கிரகம்னு சொல்லக்கூடியது 1-5-9. இப்போ 11 கூடயும் சரி, 2 கூடயும் சரி, 10 கூடயும் அந்த நவக்கிரகம் எந்த திசையில் இருக்கோ அதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறும், உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வரும். அப்படின்னா அப்போ 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம். வெளியூர் வெளிநாடு போகிறது அப்படின்னா, இப்போ அயன சயன போகம்னு சொல்லுது நிம்மதியான தூக்கம். பொழுதுனைக்கு ஒர்க் பண்ணிட்டு வராங்க, வேலைக்கு போகிறாங்க, கூலி வேலைக்கு போகிறாங்க, அவங்க வந்து நிம்மதியாக தூங்கணும்னா 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்படி 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். இதே 12ஆம் இடம் சரியில்லை, பாவகிரகம் பார்க்குதுன்னா நான் பார்ப்பேன், அவரோட சாதம் வாட்ச் பண்ணி பொழுதுனைக்கு இப்போ வேலை செய்வார், பொழுதோட தண்ணி போட்டு வந்து வீட்டில் படுத்துக்குவார், சாப்பிடக்கூட முடியாது. அவங்க ஒய்ஃபு எல்லாமே ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா இப்படி படுத்திருக்காரு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிம்பாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும். 12ஆம் இடம் சரியில்லைன்னா சரி, சம்பாதிக்காசெல்லாம் தண்ணி போட்டு பிரச்சனை சிக்கல் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் 12ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்க பாருங்கள், நீட்டாக வேலைக்கு போகிறாங்க, வந்து சாப்பிட்டு நீட்டாக. எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டலாம் வந்து தண்ணியெலாம் போட மாட்டாங்க. நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். இந்த 12ஆம் இடம் இந்த சாதத்தில் இவருக்கு என்ன பண்ணுது, இவருக்கு என்ன பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணுவேன். அந்த 12ஆம் இடம் நல்லது உள்ளவங்களாம் நல்லா சம்பாதிப்பாங்க, ஒய்ஃபிட்ட கொண்டாந்து காசு கொடுத்துருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, லீவு நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க, வெளியூர் பசங்க பள்ளியில் போயிட்டு வருவாங்க செய்வாங்க. ஆனால் அது தப்பானதெல்லாம் அவங்ககிட்டலாம் கிடையாது. அப்போ இனி வருங்க 12ஆம் இடங்கிறது வந்து கொஞ்சம் சரியில்லாமன்னா நம்ம பூர்வத்தில் இருக்கக்கூடாதுங்க. பூர்வத்தை விட்டு வெளியூர் வெளியில் போய் பொழைச்சோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. ஒரு இடம் விட்டு இடம் மாறினாலே அப்போ எப்படின்னா நம்மளுடைய கர்மா கொஞ்சமாக தீரும். அப்போ தீரும் போது என்னாகும், அப்போ நம்மளுடைய வளர்ச்சி கொஞ்சம் கூடும்.
இப்போ பூர்வத்திலேயே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பூர்வத்திலே சிக்கல் பிரச்சனை அந்த மாதிரி வாய்ப்பு இதெல்லாம் நிறையா இருக்குது. 12ஆம் இடங்கிறது வந்து எப்படின்னா அயன சயன போகம். மெயினாக வந்து 12 பாவத்தையும் தெரியணும், காரகத்துவம் தெரிஞ்சுக்கணும், ராசி காரத்துவம், பாவ காரத்துவம். அப்படி இதை தெரிஞ்சு நம்ம சாதகம் படித்தாலோ சொன்னாலோ நல்லா புரியும். அப்போ நம்ம வழிபாடும் வச்சுக்கணுங்க. எப்படிங்க 1 5 5 கூட நம்ம மெயினாக வச்சுக்கலாம், 10 கூட நல்ல வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையில் ஜெயிக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகி அனைவருக்கும் நன்றி சொல்லி எனதுடைய ஃபோன் நம்பர் அதாவதுங்க 95 14 77 10 74 என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஃபஸ்ட்டு பேச்சாளரே பார்த்தீங்கன்னா நமது 20வது மாதாந்திர கருத்தரங்கத்தை அடிப்போலி பிச்சு பிரிச்சுட்டாருன்னே சொல்லணும். அற்புதமாக கிரகங்களுடைய அமைப்புகள் ரீதியாக நமது மணிவேல் சார் பேசுனாங்க. மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு சாரை கௌரவிக்கும் விதமாக பாலமுருகேஸ்வரர் சார் பொன்னாடை போட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.